பெரியோர்களே, தாய்மார்களே, மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்க்குலங்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், SDBI புதிய தமிழகம், ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, எங்களுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்த கூட்டத்திற்கு என்னை வரவேற்க வந்திருக்கும் என் அன்பு தாய்க்குலங்களே, மகளிர் அணி சகோதரிகளே, என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே முதல் மதுரை பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே மகத்தான வாய்ப்பை கொடுத்து இந்த தேர்தலிலே அவர் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற வெற்றி செய்தியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருச்சியில பேசினதை தான் சொல்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞருடைய ஆசீர்வாதத்துடன், அண்ணன் எடப்பாடியாருடைய நல்லாசியுடன் இந்த கூட்டணி ஒரு மகத்தான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எங்கு சென்றாலும் மக்களும் தொண்டர்களும் விரும்பும் ஒரு கூட்டணியாக, மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. இந்த மதுரை, முதல்ல நான் என் கணவரை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். மதுரை என்றாலே, மதுரைக்காரர் என்றாலே அதற்கு அடையாளமானவர் கருப்பு எம்ஜிஆர், புரட்சி கலைஞர் கேப்டன். நான் எப்பொழுதுமே இந்த உலகத்திலே எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கேப்டனுக்கு மிகவும் பிடித்த ஊர் தான் பிறந்து வளர்ந்த மதுரை. எப்பவுமே நான் கேப்டன் கூட தான் வருவேன். ஆனா கேப்டன் இல்லாம இந்த முறை நான் மதுரைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்குது. ஆனாலும் என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியல, என் தாய் குலங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு கணவர் இல்லை என்றால் அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை என் தாய்க்குலங்கள் அறிவார்கள். ஆனால் அண்ணன் நான் வீட்டுக்கும் கேப்டன் கோயில் தவிர எங்குமே போகாம இருந்தேன். அப்போ அண்ணன் எடப்பாடியார் கூட்டணி அமைந்த பிறகு என்கிட்ட சொன்னார், 40 தொகுதிகளுக்கும் நீங்க சென்று பிரச்சாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டார். நானும் அண்ணன் சொன்னதற்கு கூட்டணி தர்மத்தை மதித்து தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளுக்கு சென்று 35 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்காகவும் 5 தொகுதிகளில் கொட்டு முரசு சின்னத்திற்காகவும் என்னுடைய பிரச்சாரத்தை முடித்து இன்றைக்கு கடைசி நாளான இன்றைக்கு கேப்டன் பிறந்த மதுரை மண்ணில சரவணன் அவர்களுக்காக இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டு பெண்ணா, மதுரையின் மருமகளாக உங்களை நான் உரிமையோடு இந்த வாய்ப்பை கேட்கிறேன். டாக்டர் சரவணன் நல்ல படித்தவர், பண்பாளர், இளைஞர், நல்ல மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற சேவை மனப்பான்மையோடு உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியார் நல்ல ஆசியுடன் ஒரு நல்ல வேட்பாளரை இங்க உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்ம போய் பேசணும்னா நமக்கு எல்லா மொழிகளும் தெரியணும். ஆனா இவர் யாரு? டாக்டர் படிச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே அறிமுகமானவர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலைக்கு மகத்தான வாய்ப்பு இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே, என் தாய் குலங்களும் கழகத்தினரும் அனைவரும் சேர்ந்து தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். நம்ம சரவணன் வெற்றி பெற்று வந்தால் அவர் மதுரைக்கு செய்ய வேண்டிய சில வாக்குறுதிகள் மிக முக்கியம். தேர்தல் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நம்ம நல்லது செய்யறதுக்காக தான். அதனால சரவணன் வெற்றி பெற்று உங்கள் குரலாக பார்லிமெண்ட்ல அவர் குரல் எதிரொலித்து நமது மதுரை மக்களுக்கு என்ன வாக்குறுதின்றத சிலவி நான் முக்கியமா சொல்றேன்.
இங்க சித்திரை திருவிழா நடக்கிற நேரத்துல எல்லாமே சந்திக்கிறது மாதிரி இந்த நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திருக்கிறேன். இங்க மதுரை விமான நிலையத்தை உடனடியாக விரிவாக்கம் செய்ய மக்கள் குரலாக டெல்லியிலே நமது வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுப்பார். ஆன்மீக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கிறதுனால அந்நிய செலாவணி பெருகுவதாக நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை சுற்றி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாய விளைபொருட்கள் வணிக வளாகம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை சுற்றியுள்ள நகரங்களுக்கு மின்சார ரயில் சேவை தொடங்கப்படும். பெரிய தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும். மதுரையை தொழில்நுட்ப பூங்கா அமைத்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும். எல்லாவற்றை விட மிக முக்கியமாக எம்பி போல ட்விட்டரில் அரசியல் செய்யாமல் ஏற்கனவே இருந்த எம்பிக்கள் மாதிரி டெலிபோன்லயும் ட்விட்டர்லயும் அரசியல் செய்யாம களத்துக்கு வந்து உங்களுக்காக சேவை செய்து இந்த தொகுதி மக்களை எல்லா விதத்திலுமே சரவணன் அவர்கள் முன்னேற்றுவார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க எம்எல்ஏவாக இருந்த காலத்துல அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல கொரோனா என்கின்ற கொடிய நோய் வந்துச்சு. அப்போ அவர் வந்து எல்லா மக்களுக்கும் இலவசமாகவே மருந்து குடிதண்ணீர் போன்ற பல சேவைகளை செய்து அந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் நமது டாக்டர் சரவணன் அவர்கள் செய்த சேவையை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு எம்எல்ஏவாகவே அவர் செய்தார்னா ஒரு எம்பியாக ஜெயிக்கும் போது உறுதியாக உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை திட்டங்களை டாக்டர் சரவணன் கொண்டு வருவார். டாக்டர் சரவணன் மக்களுக்கு மருத்துவ உதவி, குழந்தைகளுக்கு இலவச இருதய சிகிச்சை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அறுவை சிகிச்சை, கல்வி உதவி, இது போன்ற பல விஷயங்களை தனது சொந்த செலவிலே செய்திருக்கார். அதே மாதிரி அவர் எம்எல்ஏவா இருந்த காலத்துல மணல் கடத்தல் வழக்கு தொடர்ந்து மதுரையில் மணல் கொள்ளையை முற்றிலுமாக தடுத்த ஒரு இளைஞராக நல்ல ஒரு எம்எல்ஏவாக உங்களுக்கு இருந்திருக்கார். கொரோனா லாக்டவுன் வந்த பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்து மருத்துவ சேவையும் செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நமது வேட்பாளர் சரவணன். அதனால மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கட்டணமும் அவர் கொடுத்திருக்கிறாரு. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை சரவணன் செஞ்சிருக்கார். இங்க எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல மத்திய அரசை கண்டிக்கும் மார்க்சிஸ்ட் தலைவர்கள் வெங்கடேசன் போன்றோர் திமுகவின் லாட்டரி, இன்னைக்கு லாட்டரி புழக்கம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கிறது. அதுல 509 கோடி ரூபாயை நன்கொடையாக மறைமுக ஊழலாக பெற்ற திமுகவை மதுரை மக்கள் சார்பாக நமது வேட்பாளர் சார்பாக வன்மையாக இந்த நேரத்திலே நாங்கள் கண்டிக்கிறோம். ஊழலுக்கு எதிராக பேசும் வெங்கடேசன் லாட்டரி அதிபரை பற்றி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறார்? அப்படி உண்மையிலே நீங்க நல்ல வேட்பாளராக இருந்தால் உண்மையை மக்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ஒரு கூட்டணியில இருக்கும் அப்படின்றதுக்காக வாய்மூடி மௌனியாக இருக்கும் போதே உங்கள் சுயநலம் என்ன என்பது மக்களுக்கு இன்னைக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக பட்டவர்த்தமாக தெரிகிறது. நீங்க உண்மையிலே ஒரு மார்க்சிஸ்ட்ல ஒரு சிறந்த வேட்பாளர் என்றால் ஊழலை சுட்டி காட்டணும். அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏன் 509 கோடி இன்னைக்கு லாட்டரியில நீங்க வாங்கினீங்க போய் கேளுங்க. யார? ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும். அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? இன்னைக்கு மக்களை வந்து ஏமாற்றி ஓட்டு கேட்கிறீர்களே, ஊழலை எதிர்ப்போம் சொல்றீங்களே, உங்க திமுக தலைவரை இதை பற்றி கேட்கும் திராணி இவருக்கு இருக்கா என்ற கேள்வியை மதுரை மக்கள் சார்பாக கேட்கிறேன். அரசியல் நாகரிகம் பற்றி பேசும் வெங்கடேசன், உதயநிதி போன்றோர் எல்லா எம்பி எம்எல்ஏ பாத்தீங்கன்னா பெண்களை கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கதிர் ஆனந்த் எடுத்துக்கங்க, பொன்முடி எடுத்துக்கங்க, எல்லாருமே பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுற ஒரு திமுகவை நாம பார்க்கிறோம். இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி மீடியாக்களை எல்லாமே இன்னைக்கு வெங்கடேசன் பேசுவார், இந்தி எதிர்ப்பை பத்தி பேசுவார், ஆனா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்வார். ஆனா சாதாரண மக்கள் பிரச்சனைய அவர் கண்டுக்கிறதே கிடையாது. எம்பி நிதியில 17 கோடி தான்
4.24 கோடி ரூபாயை மட்டுமே பயன்படுத்தி 22 கோடி ரூபாய் செலவு செய்ததாக பொய் மூட்டையை அவிழ்த்துவிடும் வெங்கடேசன் அவர்கள் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா என்று வேட்பாளர் சார்பாக நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எனவே நீங்கள் அனைவரும் சிந்திக்கணும், வாய்ப்பளிக்கணும். இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு நீங்க எல்லாருமே 6 மணிக்குள்ள நம்ம பிரச்சாரத்தை முடிக்கணும். நீங்க எல்லாரும் 19ஆம் தேதி கட்டாயம் ஓட்டு போடுங்க. ஆனா சிந்திச்சு போடுங்க. நமது வேட்பாளர் படித்த ஒரு நல்ல வேட்பாளருக்கு உங்க வாய்ப்பை தருவதற்கு வெற்றி சின்னமும் இரட்டை இலை சின்னத்திற்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? நமது சரவணனை வெற்றி பெற செய்வீர்களா? இரட்டை இலைக்கு வாய்ப்பு தருவீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? அனைத்து கருத்து கணிப்புகளும் மதுரையில பாராளுமன்ற தேர்தலில் நமது சரவணன் வெற்றி பெற்று விட்டார் என்கின்ற கருத்து கணிப்புகள் வருகிறது. அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து மகத்தான வெற்றியை நமது சரவணன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்க வாங்கி தரணும்னு சொல்லி உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க தலைவர் தெய்வீக பதவி அடைந்த அன்று இந்த மண்ணில் பிறந்த ஆண் குழந்தைக்கு நான் பெயர் சூட்ட விரும்புறேன். இந்த குழந்தைக்கு கேப்டன் பேரையும் நமது புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் இருவர் பேரையும் சேர்த்து விஜய ராமச்சந்திரன் என்கின்ற பெயரை இந்த ஆண் குழந்தைக்கு சூட்டுகிறேன். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று உங்க அத்தனை பேர் சார்பாக அவரை வாழ்த்துகிறேன். நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த கூட்டணியில மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக நீங்க எல்லாரும் நம்ம சரவணனுக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு தரணும். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் அதே போல துணை செயலாளர் மாணிக்க வாசகம் அவர்களுக்கும் கரணியாபுரம் மாரியப்பன் அவர்களுக்கும் ரவிக்குமார் அவர்